வணக்கம் மக்களே. ஸோ ஆக்ராவுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. ஆக்ராவுக்கு வந்துட்டேன், ஆனால் வந்தது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம சென்னையிலேருந்து ஆக்ரா வரையும் எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசிக்குது, போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல பட்ஜெட் ரூமாக போயிட்டு தேடி நான் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறேன். ஸோ நீங்கள் போயிட்டு நம்ம சென்னையிலேருந்து ஆக்ரா வரையும் எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. நண்பர்களே வந்தாச்சுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:10 இருக்கு. ட்ரெயினோட நேம் அந்தமான் எக்ஸ்பிரஸ். சென்னையிலேருந்து ஆக்ரா கண்ட் 2014 கிலோமீட்டர். இது ஒரு திடீர் பிளான் அப்படிங்கிறதுனால நம்மளால டிக்கெட் புக் பண்ண முடியலங்க. ஸோ நம்ம ஜென்ரல் கோச்சில் தாங்க போக போகிறோம். ஸோ இவன் தான் வந்து நம்ம ட்ரெயின் ஃபர்ஸ்ட் நிற்கிறா பாருங்க. ஸோ அந்தமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் நமக்கு 3 நாள் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:10 வந்து ட்ரெயின் எடுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்களா, எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஜம்மு தவி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரயாணம். ஆனால் நம்ம வந்து 2800 கிலோமீட்டர் போக போகிறது இல்லை. நம்ம வந்து இது வரையும் தான், ஆக்ரா கண்ட் வரையும் தான் போக போகிறோம். ஸோ ஆக்ரா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தாஜ்மஹால் இதெல்லாம் வந்து சுற்றிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வரைக்கும் போக ஆரம்பிப்போம். நம்ம வந்து ஜென்ரல் கோச் வந்துடுவாங்க. அதை பாருங்க, நான் வந்து நினச்ச மாதிரியே ஜென்ரல் கோச் வந்து ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம சென்னை சென்டரில் வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஆந்திரா தாண்டுற வரையும் இருக்குமா, இப்படியே இருக்குமான்னு கூட தெரில. பாத்ரூம் பார்ப்போமா? பரவாயில்லைங்க. சரி ஓகேங்க. ஸோ அடுத்த 1.5 நாள் இந்த ட்ரெயினில் தான் இருக்க போகிறோம். இவங்க வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவாங்க, சூலூர்பேட்டில் இறங்கிடுவாங்க. நம்ம தான் வந்து ஆக்ரா வரையும் போக போகிறோம். பார்ப்போம், ஆந்திரா தாண்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ட்ரெயினோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து எடுத்துட்டாங்க, 5:10 வந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இவ்வளோ நாளாக ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த தாஜ்மஹாலை இப்போ நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதோட இந்த மார்னிங் வியூஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரெட்டு, பீனட் பட்டர் எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் வெளியே வந்துட்டாரு. ஒரு அழகான சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே ட்ரெயினில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தேங்க. சின்னதாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம ட்ரெயினும் வந்தே பாரத்தும் ஒரே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நினச்சது போலே பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ஜெயிச்சிட்டான். அப்படியே ஒரு 2-2:30 இருக்குங்க விஜயவாடா பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தோம். அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வித்த சுண்டல் சாப்பிட்டு என்னோட லஞ்சை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே ஈவினிங் போல் சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக போயிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கால என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட அப்படியே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு தப்பிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் போன ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே என் காதில் விழுந்த ஒரே வார்த்தை அண்டா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அண்டா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா வித்திட்டே இருந்தாங்க. அண்டா பிரியாணினா முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சிக்கன் பிரியாணி தாங்க. நமக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற அண்ணனோட சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு வடக்கு பையா பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டாரு. டைம் பார்த்தீங்கன்னா 9:19 ஆகுதுங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணி வரைக்கும் கடந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாக்பூர் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம நாளைக்கு சாயந்தரம் வந்து ஆக்ரா போயிடுவோம். பரவாயில்லைங்க, ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. ஆளு சரக்கில் இருக்காரு. நாக்பூர் வரும், நைட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. மணி 10 ஆச்சு, நாக்பூர் வர மாதிரியே தெரியல. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தாங்க இருந்த பசியில் பார்த்தீங்கன்னா நான் செய்யவே கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு தப்பை செஞ்சேன். அண்டா பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினேன். ஸோ அண்டா பிரியாணி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், முட்டை பிரியாணி. சாப்பாடு வந்து ஒரு டேஸ்ட் இல்லை, காரம் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. சாப்பாடு வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டா காலையில் வந்து ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2 முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பாடை பார்த்தீங்கன்னா டிஸ்பஸ் பண்ணிட்டேங்க.
போகிறோங்க. குட் மார்னிங் மக்களே. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீயை குடிச்சிட்டு நான் பார்த்த ஃபஸ்ட்டு வியூவே பார்த்தீங்கன்னா இதாங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பேசுனாங்க. ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டே ஜாலியாக நான் வந்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சென்சிட் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ நான் பார்த்த வியூஸை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். இது வந்து முடிஞ்சா அப்படிங்கிற ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா தாங்க. தேங்க்யூ ப்ரோ. பாய் பாய் பாய். அந்த அழகான வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து நைட்டு ஒரு 7 மணி இருக்குங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் வந்து நின்றுச்சு. ஆக்ரா மண்ணில் பார்த்தீங்கன்னா காலை எடுத்து வச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ஆக்ரா வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா பட்ஜெட் ரூமாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி செட்டில் ஆகிட்டேங்க. டீ வந்து நம்ம ரூமுக்கு வந்துருச்சுங்க. டீ குடிச்சிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி கிளம்புவோம். ஸோ மக்களே கிளம்பிட்டோங்க. இப்போ தாங்க செக் அவுட் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:47 ஆச்சு. போயிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாஜ்மஹால் போயிட்டு மற்றதெல்லாம் பேசுவாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? செம்ம குளிருங்க. நான் வந்து டீ குடித்ததே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் டீ குடித்தேன். நம்ம ஊர்லலாம் வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு டீ கடை திறப்பாங்கல்ல. இங்கே வந்து 6 மணிக்கு தான் டீ கடை திறக்கிறாங்களே. ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் அப்படி. 3 மணிக்கெலாம் ரொம்ப கஷ்டங்க. காலையில் ஏன் டீ குடித்தாதான் கிளம்பிடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டீ குடித்தாதான் வயிற்றுல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் பாடி வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ டீ குடிக்காமல் எங்கேயுமே கிளம்ப மாட்டேன் காலையில். நான் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் அப்படி தான். சரி ஓகேங்க, ஆட்டோ வந்து இங்கே இருக்குன்னாங்க. இங்கே தமிழா? கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்தியை மட்டுமே கேட்டுட்டு இப்போ தமிழை கேட்கும் போது வர சந்தோஷம் இருக்கே, அது சொல்ல பார்த்தீங்கன்னா வார்த்தை இல்லைங்க. இங்கே ஒரு ப்ரோ சொந்த ஊர் சென்னையில் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ஆட்டோக்கு வந்து 100-200 கேட்பாங்க, கொடுத்துடாதீங்க. 30 ரூபாய் கேட்டேன். இன்னொருத்தர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து இங்கே விட்டுருக்காரு. சரி ஓகேங்க, தாஜ்மஹால் போயிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். தாஜ்மஹால். ஸோ இங்கே தாங்க கூட்டு வந்து இறக்கி விட்றாங்க. இது அவங்க செல்ல இருக்கு இல்லையா, அங்கே கரெக்டாக இங்கே கூட்டு வந்து இறக்கி விட்றாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள் என்ட்ரி. மெட்ரோ இருக்குங்க, தாஜ்மஹாலுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் திறந்துருக்காங்க. இப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது இருக்குங்க டிக்கெட் கவுண்ட்ரு. பையா 250 டிக்கெட், 1 டிக்கெட். ஸோ இங்கே வந்து இந்த 50 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த 250 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு அந்த அவங்க சமாதி அதெல்லாம் பார்க்குறதுக்காக 250 1. ஸோ ஓகேங்க, எடுத்தாச்சுங்க. ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த ரவுண்டா, இது வந்து என்ட்ரிக்கு, இது வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு. ப்ரோ 250 தான் ப்ரோ. ஆமாம் ஆமாம், ஆன்லைனில் 5 ரூபா கம்மி ப்ரோ. அப்படிங்களா? 245. நான் ஆன்லைனில் பார்த்தேன். இந்த டிக்கெட் வேணும்னு தான் இங்கே வந்து எடுக்கிறேன். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் தாஜ்மஹால் பின்னாடி இருக்குல்ல. ஸோ அதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம வந்து லாக் ரூம் வந்து அங்கேயே இருக்குது, ஃப்ரீ தான். ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து வெளியில் தனியாக வச்சுருக்காங்க போல். போய்ட்டு வெளியில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னா அங்கேயே கூட வச்சிடலாங்க. தாஜ்மஹால் இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டரு ஜென்ரலில் வந்து ரூம் எடுத்து தங்கி காலையில் எந்திரிச்சு இந்த குளூரில் வந்து ஒத்துங்க. பின்னாடி திருப்பி காட்டுற பாருங்க. கண்மணியே உன்னோடு சரணாகிறே ஒளி மீது ஒளியாய் ஒளியே நான் காண்கிறேன். ப்ரொபோஸ் பண்றாரு.
நடக்காது, நமக்கு இதெல்லாம் நடக்காது. ஏன் சிரிக்கிறீங்க? பேன் இண்டியா எல்லா ஸ்டேட்டு பொண்ணுங்களும் இருக்காங்க. அப்போ வந்தால் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக வந்துருங்க. சரி ஓகேங்க, உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ முடிச்சுப்போம். டோட்டலாக நம்ம சென்னையிலேருந்து தாஜ்மஹால் வந்து பார்க்குற வரையும் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேங்க. இந்த வியூ பயங்கரமாக இருக்குங்க. சூரியன் ப்ளஸ் தாஜ்மஹால் ரெண்டுமே பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே செக்இன் பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம இப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு இப்படி உள்ளே வரணும். இதெல்லாம் ஃபுல்லாக வாக்கிங் போகிற ஏரியா போலங்க. ஸோ பின்னாடி இருக்குதுல இதுதான் வந்து யமுனா ரிவர். தாஜ்மஹால் பக்கத்துலேயே இருக்குது. இதோ இங்கே இருக்குது பாருங்கள் தாஜ்மஹால். நம்ம சன்ரைஸ் வந்து அங்கே ஆகுது, சன்செட் வந்து இங்கே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ சன்செட் அப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா 22 வருஷம் கட்டியிருக்காங்க. இப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். 1631, 32 தொடங்கி 1653 பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. 22 வருஷம் கட்டியிருக்காங்க இந்த தாஜ்மஹாலை. சரி ஓகேங்க, தாஜ்மஹாலை போயிட்டு தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே மார்பிள்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கட்டினதா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வா பாருங்க, இது தெரியும்ல உங்களுக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்களே இது வந்து இந்த தூண் வந்து மேலே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக சாட்சி கட்டியிருப்பாங்களாம். இந்த நிலநடுக்கம் அதெல்லாம் வந்தால் கூட இது வந்து வெளியில தான் விழுமா. சரி ஓகே, போயிட்டு தாஜ்மஹாலை டச் பண்ணுவோம். டச் பண்ணியாச்சு. இந்த ஷூ கவர் போட்டு தாங்க உள்ளே போனோம். வெளிலையே வந்து விற்பாங்க 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. 40 ரூபான்னு சொல்லுவானுங்க. பேசி கம்மியாக வாங்கிக்கோங்க. ஸோ அங்கே போகிறாங்க பாருங்க, அது வழியாக தான் அப்படியே உள்ளே போகணும். ஸோ மக்களை இது வரையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி போன அந்த 1.5 நாளை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிட்டேன். ஸோ நிறைய ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 3000 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாஜ்மஹால் போயிட்டு பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நான் வந்து ஒரு ரஃப் ஓவர் பிளான் சொல்கிறேன், உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நான் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ராவுக்கு ஜென்ரலில் போயிருப்பேன். எனக்கு வந்து 525 ரூபா டிக்கெட் ஆச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து தாஜ்மஹால் பார்க்குற வரையுமே எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். டோட்டலாக எனக்கு 1825 ரூபா ஆச்சு. நான் வந்து ஜென்ரலில் போனேன், அந்த ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலெல்லாம் போவேனாங்க, நீங்கள் வந்து ஸ்லீப்பர் புக் பண்ணி பொறுமையாக கரெக்டாக பிளான் போட்டு நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சென்னை வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவுக்கு 900 ரூபா தான் ஸ்லீப்பர் டிக்கெட்டு. நெக்ஸ்ட்டு ஆக்ராலேருந்து சென்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து 900 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். ஸோ நம்ம 1800 அப்படிங்கிறது இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1200 இருக்கு 3000 பட்ஜெட்டில். இந்த 1200ல நம்ம வந்து 500 அப்படிங்கிறது ரூம்க்கு எடுத்து வச்சிருவோம். 2300 ஆயிடுச்சு. மீதி வந்து நம்ம கிட்ட 700 இருக்கு. ஸோ இந்த 700ல தான் நம்ம ஆட்டோ, ஃபுட்டு, அதுக்கப்புறம் தாஜ்மஹால் என்ட்ரி ஃபீ இது எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் வந்து 250 ப்ளஸ் வந்து ஒரு 100 rupees ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 350 பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சிருவோம். மீதி நம்ம கிட்ட ஒரு 350 இருக்கு. இந்த 350ல தான் நம்ம ஃபுட்டு பார்த்துக்க போகிறோம். ஸோ ஃபுட்டு வந்து 350ல முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸோ முடிக்கலாங்க. ஸோ என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 350ல முடிச்சிடலாம். நான் வந்து சென்னையிலேருந்து போகும்போது பிரெட்டு, பீனட் பட்டரு ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு போகும்போது பெருசாக செலவாகலை. ட்ரெயினில் நான் வந்து சுண்டல் ஸோ இந்த மாதிரி 20, 10 அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டேன் ட்ரெயினில். அதிகபட்சம் 500ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சுட்டு வந்துடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்படியே சென்னை வரலைங்க, அப்படியே இமாச்சல் பிரதேஷ் போயிட்டு இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜான சிக்குல், அதுக்கப்புறம் லாங்ஸா வந்து லைட் பொல்யூஷன் வந்து 0 லைட் பொல்யூஷன். அங்கே வந்து நம்ம இந்த மில்கி வே கேலக்ஸி இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் போயிட்டு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து லாங்ஸா, அதுக்கப்புறம் சிக்குல், கல்பா, ரெக்காங்பியோ, ஸோ இந்த மாதிரி ஷிம்லா, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றா இறக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, நான் வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட இமாலயாஸ் வந்து போக ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.